ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெயை போட்டுட்டு சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன், வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சாப் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ, கொத்தமல்லி, சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கலர் பவுடர், இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சோண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தேவையான அளவுக்கு கரம் மசாலாவும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து அடி பிடிக்கவே கூடாது, நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை போட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு தேவையான சிக்கன் கிரேவி ரெடி. ஸோ இந்த மாதிரியான ரெசிபிஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்